ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இப்போலாம் நம்ம கூட நல்லா பழகுனது நம்மளை மதிக்க மாட்றாங்களே, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் காசு. இந்த 18 வயசுலேருந்து 22 வயசு பயலும் இருக்கானோ பார்த்தியா, உனக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை மட்டும் நீ படித்து முன்னோக்கி போய்கிட்டே இரு. இதில் சில பேர் இப்படி இருப்பானுங்க, டேய் உன்னால் அந்த குரூப்லாம் படிக்க முடியாதுடா, டேய் உன்னால் இந்த குரூப்லாம் படிக்க முடியாதுடா அப்படிம்பானுங்க. டேய் மனுஷை கண்டுபிடிச்சதை மனுஷனால இயக்காமல் இருக்க முடியுமாடா? ஒரு விமானம் மனுஷன் தான் கண்டுபிடிச்சான், ஒரு ஷிப்பும் மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். ஏன் இந்த மாதிரி உலகத்தில் பல இது மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். அப்போ படிப்பு மனுஷன் தான் கண்டுபிடிச்சான், அது மனுஷனால படிக்காமல் இருக்க முடியுமாடா? இந்த உலகத்தில் பிடிக்காத வேலையும் சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வழியெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வாயால் தான் சொல்லிட முடியாது. நம்ம கூட எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்களோ அதே சதவீதத்துக்கு கெட்டவங்களும் இருப்பாங்க. படத்தில் வில்லனே இல்லைன்னா படம் நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான் லைஃப்பும். குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இதெல்லாம் எங்கே பெரிய ஆள் ஆக போகுதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நீ பெரிய ஆள் ஆகிட்டு இருக்குன்னு. நீ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழு, இந்த உலகமே உன்னை மதிக்கும். முக்கியமே இந்த உலகம் மதிக்கணும்னா முக்கியமே வேறு ஒன்றும் இல்லை கண்ணா, இது மட்டும்தான். விட்டுறாத, படிப்பை விட்டுறாத. வாழ்த்துக்கள்.